மதிய நேரம் ஸ்ருதி ரூம பூட்டிட்டு தலையணையில மூஞ்சிய வச்சுக்கிட்டு விம்மி விம்மி அழுதுட்டு இருக்காங்க. கார்த்திகோட ஞாபகமும் தன் காதல வீட்ல சொல்ல முடியலையேன்ற தவிப்பும் அவங்கள ரொம்ப சித்திரவதை பண்ணுது. அப்போ கதவை திறந்துட்டு உள்ள வர்றாங்க மதி. ஸ்ருதி அழுதுட்டு இருக்கிறதை பார்த்ததும் பதறிப்போய் ஓடி வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. ஸ்ருதி, என்னாச்சுடி? எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டே இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு அன்பா கேக்குறாங்க மதி. ஸ்ருதி மதியோட கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, என்னால முடியல அண்ணி, வீட்ல எல்லாரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கார்த்திகை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா அழுவுறாங்க. மதி அவங்க தோளை தட்டி, லூசு மாதிரி பேசாத ஸ்ருதி, நான் இருக்கேன்ல, வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பேசி உன்னோட காதல புரிய வச்சு உங்க 2 பேருக்கும் சம்மதம் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ தைரியமா இரு அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத எதிர்பாராத விதமா அறைக்கு வெளியே நின்னு தங்கராஜ் கேட்டுடுறாரு. அவரு மூஞ்சியில ஒரு மாதிரி நரித்தனம் தெரியுது. மனசுக்குள்ள கணக்கு போடுற தங்கராஜ், ஓஹோ, விஷயம் அப்படி போகுதோ, நம்ம நினைச்ச மாதிரியே இந்த ஸ்ருதியும் கார்த்திக்கும் காதலிக்கிறாங்க. இது தெரியாம வீட்ல எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இதை இப்படியே விட்டா சரி வராது. இன்னைக்கே இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுவும் இந்த மதி, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளா? இருடி, உன்னையும் சேர்த்து வச்சு செய்யறேன் அப்படின்னு கருவிக்கிட்டே ஹாலுக்கு வர்றாரு. ஹால்ல ராகவனும் ராஜலட்சுமியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மாப்பிள்ள தங்கராஜ் சிரிச்ச முகத்தோட உள்ள வர்றாரு. ராஜலட்சுமி அவரை பார்த்ததும் சந்தோஷமா, வாங்க மாப்பிள்ளை, வந்து உட்காருங்க, என்ன இந்த பக்கம் திடீர்னு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராகவனும், என்ன மாப்பிள்ள திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க, ஏதாச்சும் முக்கியமான வேலையா அப்படின்னு கேக்குறாரு. தங்கராஜ் லேசா சிரிச்சுக்கிட்டே, ஏன் மாமா, ஏதாச்சும் வேலை இருந்தாதான் மாமனாரு வீட்டுக்கு வரணுமா என்ன? உங்களை பார்க்க கூட வரக்கூடாதா? ரேவதி இப்ப எல்லார்கிட்டயும் ஒழுங்கா நடந்துக்கிறாளான்னு விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ராகவன் பெருமூச்சு விட்டு, அதெல்லாம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல மாப்பிள்ள, ரேவதி இப்ப நல்லாத்தான் நடந்துக்கிறா அப்படின்னு பதில் சொல்றாரு. கொஞ்ச நேரம் சாதாரணமாக பேசின தங்கராஜ் திடீர்னு குரலை மாத்தி, சரி மாமா, அதை விடுங்க, இன்னொன்னு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். ஸ்ருதிக்கு எப்ப மாப்பிள்ளை பார்க்க போறீங்க அப்படின்னு நேரடியா விஷயத்துக்கு வர்றாரு. ராகவன் கொஞ்சம் தயங்கி, அவ இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காளே மாப்பிள்ள, முதல்ல அவளுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தங்கராஜ் உடனே குரலை உயர்த்துறாரு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? பொண்ணு படிச்சு முடிச்சிருச்சு, இன்னும் எம்பட்டு நாளைக்கு தான் இப்படியே வீட்ல வச்சுக்க போறீங்க? நல்ல குடும்பத்துல இருந்து நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் போது ஏன் தாமதம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட ராஜலட்சுமி உடனே தங்கராஜுக்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா சொன்னீங்க மாப்பிள்ள, இதத்தான் நானும் ஆரம்பத்துல இருந்து இந்த மனுஷன் கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். இவர் எங்க என் பேச்சை கேட்கிறாரு அப்படின்னு ராகவனை பார்த்து சொல்றாங்க. தங்கராஜ் உடனே, என் ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தன் பேங்க்ல வேலையா இருக்கான், நல்ல வேலை, நல்ல குடும்பம், தங்கமான பையன், பேசாம ஸ்ருதியை அவனுக்கே பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு புதிய மாப்பிள்ளைய பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ளை பேச்சை கேட்டு பயந்து போன ஸ்ருதி ஹாலுக்கு வெளியே நின்னு நடுங்குறாங்க. உடனே மதிய தனியா ஒரு மூலைக்கு கூப்பிட்டு போறாங்க. அண்ணி, பிளீஸ் அண்ணி, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஸ்ருதி குரல் நடுங்க பேசுறாங்க. நான் கார்த்திகை காதலிக்கிற விஷயத்த இப்ப யார்கிட்டயும் சொல்லாதீங்க. தங்கராஜ் மாமா ஏதோ மாப்பிள்ளை பாத்துட்டேன்னு சொல்றாரு. இப்ப உண்மையை சொன்னா பெரிய பிரச்சனையா ஆயிடும் அண்ணி. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நானே வீட்ல சொல்றேன் அப்படின்னு கெஞ்சுரேஞ்ச். மதி ஸ்ருதியோட கைய பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு ஸ்ருதி, நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. நான் இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. மனசு அமைதியா வச்சுக்கோ, நாம வெளியில போய் நிலைமைய சமாளிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. ஆனால் ஹாலுக்கு வந்த ஸ்ருதிய தங்கராஜ் கூர்ந்து பாக்குறாரு. என்ன ஸ்ருதி, மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுதே, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. ஸ்ருதி பதறி போய், ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல அத்தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. தங்கராஜ் விடாம, படிப்புலாம் எப்படி போகுது? உனக்காக ஒரு சூப்பரான மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன் டி, பேங்க்ல வேலையா இருக்கான், சீக்கிரமே உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதி என்ன பண்றதுன்னு தெரியாம மதியை பார்க்கிறாங்க. மதி உடனே குறுக்க புகுந்து, அவர் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கா, முதல்ல அவளுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் சந்தேகமா பார்த்து, ஏன் மதி, ஸ்ருதி யாரையாச்சும் காதலிக்கிறாளா? நீ என்ன அவளுக்காக இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு நேரடியாவே கேக்குறாரு. மதி பயப்படாம, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, படிக்கிற பொண்ண உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றதுதான் தப்பு. அவளோட அம்மா அப்பாவே அவசரப்படாம இருக்கும்போது தமனே என்ன, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. ராஜலட்சுமி உடனே கத்துறாங்க. என்னடி மதி, மாப்பிள்ளையை எதிர்த்தா பேசுற, அவர் நல்லதுக்கு தானடி சொல்றாரு. அப்போ சுரேஷ் வீட்டிற்குள் வர்றாரு. தங்கராஜ் அவன்கிட்ட, வா மச்சான், ஸ்ருதிக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன், அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு.
சுரேஷ் சூழ்நிலை தெரியாம, ஓ, நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பேசி பார்க்கலாம், எனக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு. மதி உடனே திரும்பி சுரேஷை முறைச்சு பாக்குறாங்க. மதியின் முறைப்பை பார்த்த பிறகே சுரேஷுக்கு ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு புரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல மலர் வீட்டிற்குள் வர்றாங்க. இதை பார்த்த தங்கராஜுக்கு ஒரு பிளான் தோணுது. தங்கராஜ் மலர் கிட்ட, மலர், உடனே உன் அம்மாவையும் தம்பி கார்த்திகையும் இங்க வர சொல்லு. எல்லாரும் இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. மலர் குழப்பத்தோட, ஏன் மாமா, திடீர்னு எதுக்கு அவங்களை வர சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தங்கராஜ், அதெல்லாம் வந்தா தெரியும், நீ முதல்ல போன் பண்ணு அப்படின்னு அதட்டுறாரு. மலர் சந்தோஷமா தன் அம்மாவுக்கு போன் பண்ணி, அம்மா, இத்தனை நாளா நம்மள இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்களாவே உங்களை வர சொல்றாங்கம்மா, கார்த்திகையும் கூட்டிட்டு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மலரின் அம்மாவும் கார்த்திக்கும் வீட்டுக்கு வர்றாங்க. தங்கராஜ் கார்த்தியை பார்த்து, என்ன கார்த்தி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சாதாரணமாக பேச்சை ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக், நல்லா போயிட்டு இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பதில் சொல்றான். திடீர்னு தங்கராஜோட குரல் மாறுது. சரி, இன்னொன்னு கேள்விப்பட்டேனே, ஏதோ நீயும் ஸ்ருதியும் காதலிக்கிறீங்கன்னு சொல்றாங்களே, உண்மையா? இந்த கேள்வியை கேட்டதும் ராஜலட்சுமியும் ராகவனும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. மலர் தலையில கை வச்சுக்கிறாங்க. ஐயோ, இத பத்தி பேசுறதுக்கு தானா அம்மாவையும் தம்பியையும் வர சொன்னாங்க, பெரிய பிரச்சனை ஆக போகுதே அப்படின்னு பயப்படுறாங்க. மலர் குறுக்க வந்து, என்ன மாமா பேசுறீங்க, என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி அவளை அடக்கி, ஏய் மலர், மாப்பிள்ளை உன் தம்பி கிட்டதானே கேட்கிறாரு, அவன் பதில் சொல்லட்டும், நீ எதுக்கு நடுவுல வர்ற அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரோட பார்வையும் கார்த்திக் மேல திரும்புது. கார்த்திக் கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுட்டு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லீங்க, நான் ஸ்ருதியை காதலிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். தங்கராஜ் கோபப்பட்டு, என்னடா பொய் சொல்றியா அப்படின்னு எகிர்றாரு. இல்லங்க, நான் உண்மையத்தான் சொல்றேன், எனக்கு எந்த காதலும் இல்லை அப்படின்னு கார்த்திக் திருப்பி சொல்றான். ஸ்ருதி ஓடி வந்து மதிய கிட்ட அழுது கொண்டே, அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கார்த்திக் இதுவரைக்கும் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல, என்னோட மனசுக்குள்ளதான் கார்த்திக் இருக்கான், நான் தான் அவனை காதலிக்கிறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அண்ணி. மதி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, ஒருத்தர் காதலிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், இதுல தேவையில்லாம யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் ஆத்திரமாய், ஏய் மதி, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சியாடி, நீயும் ஸ்ருதியும் பேசினதை நான் ஒட்டு கேட்டுட்டேன், அதனாலதான் எல்லாரையும் வர வச்சு கார்த்திக் கிட்ட கேக்குறேன் அப்படின்னு கத்துறாரு. கார்த்திக் தொடர்ந்து, நான் காதலிக்கலன்னு சொல்றேன்ல அப்படின்னு மறுக்க தங்கராஜுக்கு கோபம் அதிகமாகுது. பொய் சொல்றியாடா அப்படின்னு கேட்டு கார்த்திய அடிக்க கைய ஓங்குறாரு. அப்போ ஸ்ருதி, வேண்டாம் அத்தான் அப்படின்னு அலறிக்கிட்டே கார்த்திக்கும் தங்கராஜுக்கும் நடுவுல பாயறாங்க. தங்கராஜோட கை எதிர்பாராத விதமா ஸ்ருதியோட தலையில பலமா படுது. ஸ்ருதி மயங்கி கீழே விழுறாங்க. ஸ்ருதி அப்படின்னு சுரேஷ் அலறிக்கிட்டே ஓடி வந்து அவளை தூக்குறான். பாக்யராஜ் மூஞ்சியில தண்ணீரை தெளிக்கிறான். ஆனா ஸ்ருதி கண் திறக்கவே இல்ல. சீக்கிரம் காரை எடுங்கடா, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சுரேஷ் ஸ்ருதியை தூக்கிட்டு ஓடுறான். வீடே பதற்றமாகுது. அப்போ கார்த்திகோட மனசுல இருந்த கோபம் வெடிச்சு சிதறுது. தங்கராஜை பார்த்து கார்த்திக் கோபப்படுறான். இத்தனை நேரம் நான் அமைதியா இருந்தது என் தப்புதான், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எங்க கிட்ட காசு பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்தால தானே இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறீங்க, தன் அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டு நான் ஸ்ருதிய காதலிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து கிளம்புறான். மலர் உடைஞ்சு போய் அழுறாங்க. இதற்கு முன்னாடி நடந்த சம்பவம். வீட்டுல லக்ஷ்மி வழக்கம் போல தங்கராஜ உபசரிக்கிறாங்க. வாங்க மாப்பிள்ளை, உடம்ப பாத்துக்கங்க, பிபி அதிகமாச்சுன்னா கஷ்டம், டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் சுற்றும் முற்றும் பாத்துட்டு, என்ன மாமா, மலரும் பாக்யராஜும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. லக்ஷ்மி, இல்லையே, மலர் மட்டும்தான் போனா, அவ தம்பிக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்னா, பாக்யராஜ் பேங்குக்கு வேலைக்கு போயிருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் சிரிச்சுக்கிட்டே, இல்லையே அத்தை, நான் பாக்யராஜை பார்த்தேனே, இன்னைக்கு என் கார் பிரேக் டவுன் ஆனப்போ பாக்யராஜும் மலரும் பைக்ல அவங்க அம்மா வீட்டு பக்கமா போனத பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மிக்கு சந்தேகம் வருது. அவன் பேங்குக்கு தானே போனான்னு சொன்னான். அப்போ சரியாக பாக்யராஜ் வீட்டிற்குள் வர்றான். ஒண்ணுமே தெரியாதது போல், என்னப்பா, வேலை முடிஞ்சு இப்பதான் வர்றேன் அப்படின்னு சொல்றான். தங்கராஜ் குறுக்க வந்து, வேலைக்கா, இல்லையே, மலர் வீட்டு பக்கம் உங்களை பார்த்தேனே அப்படின்னு கேக்குறாரு. பாக்யராஜ் மூஞ்சி மாறி, இல்லப்பா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் வேலைக்கு தான் போனேன் அப்படின்னு சமாளிக்கிறான். தங்கராஜ் தன் போனை எடுத்து, இதே ஷர்ட், இதே பைக், இதோ போட்டோவே வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு ராகவன் கிட்ட போனை காட்டுறாரு. போட்டோ
போட்டோவை பார்த்த ராகவன் கோபப்பட்டு, டேய் பாக்யராஜ், எங்க கிட்டயே பொய் பேசுறியாடா அப்படின்னு கத்துறாரு. லக்ஷ்மி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு, இப்ப புரியுதா, பொண்டாட்டி சொல்றதைத்தான் கேட்கிறான், பேங்குக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ மலர் உள்ள வர்றாங்க. லக்ஷ்மி அவங்களோட அம்மாவுக்கு போன் செய்து ஸ்பீக்கர்ல போட சொல்றாங்க. மலரோட அம்மா போன்ல, ஆமாங்க, மாப்பிள்ளையும் சேர்ந்துதான் வந்தாரு, பொண்ணு பார்க்க நல்லபடியா போயிட்டு வந்தோம் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. ராகவன் பாக்யராஜை திட்டி தீர்க்க, தங்கராஜ் வழக்கம் போல், விடுங்க மாமா, போயிட்டு வந்தாச்சுல, எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு நல்லவன் மாதிரி நடிக்கிறாரு. மலர் கிச்சனுக்குள் போய் எல்லாம் இந்த தங்கராஜோட வேலைதான் அப்படின்னு ஆத்திரப்படுறாங்க. கிச்சனுக்குள் இருக்கிற மலர் இன்டர்வியூ போன மதிக்கு போன் பண்றாங்க. மதி, இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க மலர் அப்படின்னு சொல்றாங்க. மலர் வீட்டில் நடந்த போட்டோ விஷயத்தை சொல்ல மதி கோபப்படுறாங்க. இவருக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் விஷயத்துல தலையிடுறதே வேலையா போச்சு, இவர் ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் புது வேலை தேடி அலைய போறேன், எனக்கு அந்த பழைய வேலையே இருந்திருக்குமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல மதிய இன்டர்வியூ அறைக்கு கூப்பிடுறாங்க. அதிகாரிகள், மதி, உங்களை செலக்ட் பண்ணிட்டோம், ஆனா பழைய காலேஜ்ல உங்களை பத்தி நல்ல பேரு இருந்ததே, அப்புறம் ஏன் உங்களை ரிலீவ் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மதி ஒரு நிமிஷம் பதற்றம் அடைஞ்சாலும், நிர்வாகத்தோட சில கருத்து வேறுபாடுகள், அதனாலதான் நானே வெளியே வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன், நீங்க நாளைக்கே வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கறாங்க. மதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டிற்கு வந்த மதி, எல்லாரும் இருக்கும்போதே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நாளைக்கே ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு கெத்தா சொல்றாங்க. தங்கராஜோட மூஞ்சி சுருங்கி போகுது. மனசுக்குள்ள, இவளை காலேஜ்ல இருந்து தூக்கியாச்சு, இனிமே எங்கும் வேலை கிடைக்காதுன்னு நினைச்சேன், ஒரே வாரத்துல வேலை வாங்கிட்டு வந்து நிக்கிறாளே அப்படின்னு கடுப்பாகிறாரு. மதி தங்கராஜை நேருக்கு நேராக பார்த்து, என்னங்க, பழைய காலேஜ்ல இருந்து நிறுத்தின உடனே எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு நினைச்சீங்களா, நான் 3 மாசத்துல வேலை வாங்குவேன்னு சொன்னேன், ஆனா ஒரே வாரத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்து நிக்கிறேன், நாளைக்கு ஜாயின் பண்றேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. லக்ஷ்மி குறுக்க வந்து, மாப்பிள்ளை முன்னாடி என்னடி பேச்சு இது அப்படின்னு கத்த பாக்யராஜ் தட்டி கேட்கிறான். அம்மா, அவங்க சின்ன சம்பளமோ பெரிய சம்பளமோ வீட்ல சும்மா உட்காராம முயற்சி பண்ணி வேலை வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை பாராட்டுங்க, முதல்ல குறையாவது சொல்லாம இருங்க அப்படின்னு மதிக்கு ஆதரவா பேசுறான் பாக்யராஜ்.